ஹாய், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு ஏஐ பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்துட்டு ஏஐ பத்தி மத்தவங்க பேசுறதை கேட்கிறோம். ஆனா இது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ரீசன்ட்லி வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு இப்போ உள்ள யங் ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு 2-3 பேரை இன்டர்வியூ பண்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த இன்டர்வியூ செஷன்ல வந்துட்டு அந்த கேண்டிடேட்ஸ் நான் கேட்டேன், ஏஐ பத்தி தெரியுமா அப்படின்னு. அவங்க எடுத்த உடனே இந்த 3 பேருமே கோர்வையா சொன்ன பதில் என்னன்னா, ஓ அந்த ChatGPT மாதிரி இருக்குமே அதுவா அப்படின்னு. ஆம், கொஞ்சம் மனசு கஷ்டமாவும் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு உலகமே வந்துட்டு ஏஐ பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம சமுதாயம் வந்து சில பேருக்கு தெரியுது. நம்மளோட ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு அன்னைக்கு கூட ரீசென்ட்லி ஒரு இன்டர்வியூ நான் கேட்டேன். ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பிசினஸ் சேனல்ஸ்ல வந்துட்டு பிஎஃப்எம்ல வந்துட்டு ஒரு நம்ம ஆளு வந்து ஏஐ பத்தி அவ்வளவு ஒரு அஹ், வித்தியாசமான தோரணத்துல அவர் வந்து பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹோல் இன்டர்வியூ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவ்வளவு நல்லா பேசியிருந்தாரு, அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. ஆனா அடுத்தது எடுத்துக்கோமே, நம்மளோட பிரதர் சிஸ்டர்ஸ் இன்னும் இப்ப கிராஜுவேட் பண்ண போற சில யங் ஜெனரேஷன்ஸ் இருக்குங்க இல்லையா, அவங்க ஏஐ எப்படி பாக்குறாங்கன்னு பார்த்தோமா, எனக்கு தெரிஞ்சு இல்ல. 3 பேரை வச்சுட்டு இவ்வளவு பெரிய ஜட்மெண்ட் கொடுக்கறது தவறுதான். ஆனா ஐ திங்க் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மை டியூட்டி டு ஷேர் டு எவ்ரி ஒன். இதை கேட்கறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா இது சொல்லணும்னு தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க வந்து எல்லாரும் ஹெல்போன்லயே வந்து ஆண்ட்ராய்ட் பவுச்சிங்கனாலும் சரி, ஐபோன் பவுச்சாலும் சரி, எல்லாருமே வந்து கூகுள்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இப்ப மேல வந்து கூகுள் சர்ச்ல போயிட்டு ஒரு விஷயத்தை தேடுவோம். ஓகே, லெட்ஸ் சே வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப லெட்ஸ் சே குளோப்னா என்னன்னு கேட்போம். இப்ப நீங்க வெறும் குளோப்னு மட்டும் எழுந்துனீங்கன்னா அது வந்துட்டு அதுக்குள்ள உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுப்போம். கொஞ்சம் நீட்டா எழுத பாருங்க. வாட் இஸ் ஷேர் மீ அபவுட் குளோப் எக்ஸாம்பிள்லாம் அப்படின்னாக்கா அது வந்து எழுதி கொடுக்கும். அது எழுதி கொடுக்குற அந்த கம்பெனி வந்துட்டு கூகுளா இருந்தாலும் அந்த ஏஜென்ட் பேர் வந்து ஜெமினாய். சோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அது வந்து நம்மளுக்கு தெரியாது அதுதான் ஏஐன்னு. முடிஞ்சா இந்த ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க. கூகுள்ல ஜெமினாய், மைக்ரோசாஃப்ட்ல வந்து பிங் இருக்கு. ஐ மீன் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல வந்து பிங் இருக்கு, க்ளாக்ஸ் இருக்கு, கிளவுட் இருக்கு, ChatGPT இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. Probably your first step today will enhance you to be future with a more informative and more details, right? லாஸ்ட்லி ஒன்னும் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே சொல்றேன், ஏஐ எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்குது. ஆனா ஏஐ கொடுக்குற பதில் வந்து கரெக்டான்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? சோ அதுக்கு நம்மளும் கொஞ்சம் நாலேஜ் வச்சிருந்தோமா, அந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருந்தோமா, அதை சொல்றது கரெக்டா இல்லையான்றத வந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். Have a nice day. Have a great weekend. Thank you. Bye.